தல சபையினுடைய நோக்கம், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் சர்ச், எதுக்காக சபை வந்து இந்த சமுதாயத்துல வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த அந்த நோக்கத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஆதாரமா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல இருந்து 47வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாங்களா? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியா தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கத்தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களை தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஓகே, இப்போ இந்த வேத பகுதியிலிருந்து சபையினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றப்போ அந்த நோக்கங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டு, இப்ப சபை கூடி வர்றது எதுக்காக? முதலாவது தொழுகை, ஆண்டவரை ஆராதிப்பது. அதான் இப்ப ஆண்டவரை ஆராதிப்பதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்னன்னு சொல்லி 42ஆம் வசனத்துல பாருங்க. என்ன அப்படின்னா, ஆராதனையினுடைய முக்கியமான இடத்தை பெறுவது அப்போஸ்தலருடைய உபதேசம்னா என்னதுங்க? வேத வசனம். இந்த வேத வசனத்தை போதிப்பது ஆராதனையினுடைய முக்கியமான, இப்ப தொழுகையினுடைய முக்கியமான அம்சம் எதுவா இருக்கணும்? வேத வசனம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே சபையில வந்து ஏதாவது ஒரு ஆளை வந்துட்டே இருக்கு. ஆராதனையில அந்நிய பாஷை இருக்காது, சும்மா அங்கங்க யாராச்சும். என்னாச்சுன்னா, தீர்க்க தரிசனம் வரம்னு கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்து, அதான் கொஞ்சம் தீர்க்க தரிசனம். அப்ப அந்த தீர்க்க தரிசனம் சொன்னவங்க எல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமும் நிறைவேற கிடையாது அப்படின்னு இப்ப அவங்கள விட்டுட்டாங்க. இப்ப வந்து ஓடிட்டு இருக்கிறத வந்து பிரைஸ் அண்ட் வர்ஷன், நம்ம ஆராதனை அப்படின்னு சொல்லி, ஆமா செழிப்பின் உபதேசம். ஆமா, கடவுளை நம்பினீங்கன்னா நீங்க கடவுள். அப்புறம் இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய சபைகள்ல வந்து ஒரு 40-45 நிமிஷம் பாட்டு பாடுவாங்க. அப்புறம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பிரசங்கம். இப்ப அந்த அப்போஸ்தல உபதேசம்ங்கிறது மாறி, அது இன்னைக்கு நிறைய பாடல்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா, ஒருத்தர் அழகா ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. எப்படி எழுதியிருக்காருன்னா, கடவுள் மனிதனை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர, இதுதான் சபையினுடைய வேலை. ஆனா இன்னைக்கு நிறைய சபையில என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, வெளிச்சத்துல இருக்கிற ஒருத்தன் சபைக்கு வர போன லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸ்டேஜ்ல மட்டும்தான் என்ன இருக்குங்க? லைட் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சபை என்ன பண்ணுது அப்படின்னா, வெளிச்சத்துல இருக்கிறவனையும் இருளுக்குள்ளார நடத்துற வேலையை என்ன பண்ணுது? இன்னைக்கு இருக்கிற திருச்சபை பிரைஸ் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக அர்ப்பணிப்பதே என்னதுங்க? இப்போ நம்முடைய சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த உலகத்தை போல வாழாம, இந்த உலகத்துக்கு போல ஒத்த வேஷம் தெரியாம, இந்த உலகத்துல இருக்கிறவங்களை போல வாழாம அவங்க கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்றால் அவர்கள் தேவனுடைய வசனத்தினால என்ன பண்ணணுங்க? கட்டப்பட வேண்டும். இப்போ அவர்கள் தேவனுடைய வசனத்தினால கட்டப்பட வேண்டும் என்றால், இப்போ ஆராதனைன்னு சொல்றப்போ அது 2 விதமான ஆராதனை பைபிள் சொல்லு. 3 விதமான ஆராதனைன்னு சொல்லலாம். 1 தனிநபர் ஆராதனை, 2வது குடும்ப ஆராதனை, 3வது சபை ஆராதனை. தனிப்பட்ட ஆராதனை என்று சொல்லும் போது நான் தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் நேரம் செலவிடும். ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை வாசித்து ஜெபி தேவனை ஆராதிக்க வேண்டும். சரிங்களா? 2வது நான் குடும்பமாக, காலையிலையும் மாலை 2 நேரமும் நீங்க குடும்பமாக கடவுளை தொழுது கொள்ள முடியும்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நேரம், காலையிலையாவது மாலையாவது குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்னா உட்காந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து கடவுளை என்ன பண்ணணும்? ஆராதனை. 3வது தான் சபை ஆராதனை. இப்ப இந்த தனி நபர் ஆராதனையும் குடும்ப ஆராதனையும் ஒழுங்கா நடக்கல அப்படின்னா, இந்த சபை ஆராதனை என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் பெரிய பாதிப்பு என்ன பண்ணாதுங்க? உருவாகும். சோ இப்போ பவுல் சொல்ற அந்த புத்தியுள்ள ஆராதனை, இந்த உலகத்துக்கு என்னை அர்ப்பணியாமல் நான் கிறிஸ்துவுக்கு என்னை அர்ப்பணிக்கணும்னா
ஞாயிற்றுக்கிழமை அந்த சபை கூடி வரும்போது அந்த ஆராதனையில வேத வசனத்தை போதிப்பதுதான் என்னதுங்க மெயினா இருக்கு. குறைஞ்சது 45 நிமிஷம் இல்லைன்னா 1 மணி நேரம் ஆகுது கடவுளுடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்கு ஆராதனை. அதனாலதான் நம்மளுடைய அந்த ஆராதனை முறைங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கு. 4 பாடல்கள், ஒரு காணிக்க, பிரசனம், அவ்வளவுதான் நம்முடைய ஆராதனை. தொழுகை இது அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. அப்ப தொழுகை, நம்ம தொழுகை என்று நம்ம சொல்லும்போது இப்போ இந்த கடவுளை மகிமைப்படுத்துறோம். ஒரு காரியம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் மகிமை உள்ளவரா தான் இருந்தார். அப்போ மனிதன், இயற்கை எதுவுமே படைக்கப்படுவதற்கு முன்பதாக கடவுள் மகிமை. அப்போ நீ ஆராதனையில கடவுளுக்கு என்ன மகிமையை நீ சொல்லணும்? அவர் ஏற்கனவே மகிமைப்படுத்தப்பட்டிருக்காரு. கடவுளுக்கு செலுத்துவது என்றால் என்ன அப்படின்னா, தேவன் யார் என்று நம்முடைய வாழ்க்கை சரியான விதத்துல பிரதிபலிக்குது பாத்தீங்களா, அதுதான் கடவுளுக்கு மகிமையை கொண்டு. என்னுடைய வாழ்க்கையை ஒருத்தர் பார்க்கும்போது அவனுடைய கடவுள் உண்மையான கடவுள் தான். அந்த வார்த்தை யாருடைய வாயில வருதோ இப்போ அதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த ஆராதனையில எல்லாம் இந்த சாட்சின்னு ஒரு நேரம் இருக்கும். சாட்சி நேரம் சொல்லுவாங்க. அந்த சாட்சி நேரங்கிறது எப்படின்னா, நீங்க மருந்து எல்லாம் இருக்கும். என்னன்னா ஒருத்தர் வாங்கி எப்படி பயன்படுத்தி பிரயோஜனப்பட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீ கடவுளுக்கு என்ன பண்றாங்க, சாட்சிகளை உருவாங்க. அதான் பைபிள் என்ன சொல்லுவாங்கன்னா, சாட்சி என்று சொல்லும் போது கடவுள் யார் என்று மனிதர்களுக்கு நம்ம சொல்றது என்னது, சாட்சி. இன்னொன்னு நற்சாட்சி என்று சொல்வாங்க. நற்சாட்சினா என்னன்னு சொல்லி நான் கடவுளுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவன் என்று என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்றதா என்னதுங்க நற்சாட்சி. ஆனா இந்த சாட்சிங்கிறது எப்படின்னா, நான் போய் என்னை சுய விளம்பரம் பண்ற மாதிரி தான் என்ன பண்ணுங்க. அப்ப தொழுகையில தேவனுடைய வசனம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா ஐக்கியம். அங்க அவங்கள அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அப்படின்னா சபைக்கு பயன்படுத்தும் என்னன்னா, சர்ச் இஸ் a family. சபை என்பது ஒரு குடும்பம் என்று சொல்லும். இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டவர்கள் ஒன்றிணைக்கப்பட்ட குடும்பம். இந்த குடும்பம் ரத்த உறவுகளை காட்டிலும் மேலான ஒரு குடும்பமாக என்ன பண்ணணும். இப்ப இந்த அந்யோன்யத்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து என்ன பண்ணாங்க. இங்க என்ன நடக்குது, இதுதான் முதல் சபை. முதல்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்க, சபையில அங்கத்தினர்களாக மாறிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த 3000 பேர்ல நிறைய பேர் தங்களுடைய சொந்த குடும்பத்தினால கைவிடப்பட்டோம். அடுத்து நம்ம 5ஆம் அதிகாரத்துல, நம்ம 6ஆம் அதிகாரத்துல நம்ம வரப்ப என்ன நடக்கும்னா, அங்க நிறைய விதவைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சபை ஆரம்பிச்ச உடனே சமுதாய தொண்டையும் ஆற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு பக்கம் குடும்பத்தால கைவிடப்பட்டவங்க இந்த சபையில இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஆதரவற்றவர்கள் இந்த சபையில என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, தங்குற இடம் இல்லை, போதுமான வசதிகள் இல்லை. அப்ப அந்த சபையில இருக்கிற பணக்காரங்களா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய சொத்துக்களை விற்று அந்த பணத்தை என்ன பண்றாங்க, அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதை எடுத்து இந்த சபையில தேவையில் உள்ளவர்களுக்கு என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தும் போது அங்க என்ன நடக்குது, அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சகலத்தையும் பொதுவாய் வைத்து என்ன பண்ணாங்க, அனுபவித்தார்கள். 45வது வசனம் பாருங்க. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து என்ன பண்ணுதுங்க. நல்லா கவனிக்கணும், எல்லாருடைய தேவைகளும் என்ன பண்ணுதுங்க, சந்திக்கப்படும். இன்னைக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறார், இல்ல கடவுள் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கடவுளுக்கு நீ காணிக்க கொடுத்தனா என்ன பண்ணும், உனக்கு 10 ரூபா கடவுள் கொடுத்தனா கடவுள் உனக்கு என்ன பண்ணுவாரு, 100 ரூபா கொடுப்பாரு. அது உண்மையா இருந்தா எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தங்க வாங்கிறதுக்கு பதில் கடவுள் காணிக்க. இப்ப என்ன ஆகுது, இப்படி சொல்லி சொன்ன பாஸ்டருங்க எல்லாம் பணக்காரனாயிடுறாங்க. கொடுத்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க, நிறைய பேரோட வாழ்க்கை என்ன பண்ணுதுங்க. ஆனா இங்க இப்ப எல்லாருமே காணிக்கை கொண்டு வித்து அப்போஸ்தலருடைய காலில் வச்ச உடனே பேதுருவோ மற்ற அப்போஸ்தலர்களோ உடனே நம்ம ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், ஒரு பங்களா கட்டலாம், அப்படி அவங்க என்ன யோசிக்கல. சபையில யார் யாருக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்து அந்த சபையில வர பணத்தை என்ன பண்றாங்க, பகிர்ந்தளிக்கிறாங்க. பகிர்ந்தளிக்கும் போது அந்த சபையில என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஒரு குடும்பம் சமத்துவமான ஒரு நிலை அங்க என்ன பண்றாங்க, அனுபவிக்கும். அந்த ஏற்ற தாழ்வுகள் களையப்பட்டு அங்கே ஒரு சமத்துவம் என்ன பண்ணுங்க, உருவாவதை நாம்
இதுதான் நம்ம என்ன பண்றோம், சபை ஐக்கியம் என்று சொல்லும் போது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோம், ஒரு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 7 நாள் அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொல்லி கண்டுக்காம இருக்குது. சபை என்று சொல்லும் போது இந்த சபையானது அங்க இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் தேவைகளையும் சந்திக்கிற ஒரு இடமாக சபை. மறுபடியும் நல்லா கவனிக்கணும், சபையில ஹெல்ப் பண்ணி மக்களை சோம்பேறிகளா மாத்தக்கூடாது. அதை நல்லா புரிஞ்சு. அப்போஸ்தலர்களோ இயேசு கிறிஸ்து அதை என்ன பண்ண கிடையாதுங்க. ஒவ்வொருவனும் தன்னுடைய சொந்த கைகளினால என்ன பண்ணணும், வேலை செய்யணும். பைபிள் என்ன சொல்லுது, தன்னுடைய சொந்த கையினால வேலை செய்யாதவன் என்ன பண்ணக்கூடாதுங்க, சாப்பிடக்கூடாது. 16 வயசு, ஏன்னா 16 வயசுல அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சு அங்க வந்து கார் ஓட்டாம வந்து வேலை நடந்துச்சு. கார் ஓட்ட ஆரம்பிச்சோடனே அவங்க வெளியில போறாங்க வேலைக்கு. இப்போ வீட்டுல வந்து 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேரும் வேலைக்கு போகும். நாங்க ஒரு பாஸ்டர் வீட்டுல தங்கியிருந்தோம். அந்த பொண்ணுக்கு வந்து 24 வயசு. அவங்க அப்பா அம்மாவோட அது என்ன பண்ணுச்சு, தங்கியிருந்துச்சு. அப்போ அவங்களோட நாங்க உட்காந்து சாப்பிட்றப்போ அப்ப அந்த பொண்ணும் அவங்க அப்பா அம்மாவும், எங்க பொண்ணு எங்களோட இருக்குதுன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணக்கூடாது, தப்பா நினைக்க கூடாது. அவ எங்களுக்கு வந்து மாசம் மாசம் வாடகை கொடுத்துருவா, சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்துருவா. எனக்கு இதை கேட்ட உடனே ஆச்சரியமா, நான் சொன்னேன் எங்க ஊர்ல 40 வயசானாலும் வெளியில போக மாட்டேங்கிறேன், வேலைக்கு போக மாட்டேங்கிறேன். அப்ப அவங்க சொன்னாங்க 18 வயசுக்கு மேல எங்க பிள்ளைங்க கூட இருந்தா அவமானமா இந்த கண்ட்ரில நாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலேஜ்னா கூட அப்பா அம்மா எல்லாம் ஃபீஸ் கட்டி எல்லாம் படிக்க வைக்கணும். ரொம்ப அபூர்வம். அவங்க வந்து லோன் எடுக்கணும், லோன் எடுத்து என்ன பண்ணணும், படிக்கணும். படிக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொந்தமா கார் வச்சிருக்கானா, காருக்கு பெட்ரோல் அவன் தான் போடணும், இன்சூரன்ஸ் அவன் தான் என்ன பண்ணணும் கட்டணும். அப்படியே அவங்க பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கை அவங்க என்ன பண்ணணும் பாத்துக்கணும். அப்பா அம்மா கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்வாங்க, ரொம்ப அதிகமான உதவி செய்யும். அப்போ அந்த கல்ச்சர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க. இன்னொரு பாஸ்டருடைய பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து வீடே கிடையாது, அமெரிக்கால ஹோம்லெஸ்ஸா இருக்கான். அவன் வந்து வீதியில தான் என்ன பண்றான், படுத்து அவனுக்கு ஒரு 45 வயசு. அப்ப அந்த பாஸ்டர்கிட்ட வந்து பையன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு, நீங்க அவங்க வீட்டுல கூப்பிட்டு வச்சு கூடாது. அவனை நான் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சேன்னா அவன் இன்னும் மோசமாயிருவான். அவன் ரோட்ல படுத்து தூங்கினாதான் அவனுக்கு புத்தி, ஒரு வேலைக்கு போவான், சம்பாதிப்பான், சொந்த காலில் நிற்பான். அப்ப சர்ச்சிலையும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா சபையில, ஏன்னா நம்ம இந்திய கலாச்சாரத்துல எப்படின்னா இலவசமா உனக்கு கிடைக்குதுன்னா அதை எவ்வளவு ஆதாயம் பண்ணணுமோ அவ்வளவு என்ன பண்ணுவாங்க. அப்ப சபையில வந்து நம்ம உதவி செய்யறப்போ யாருக்கு என்ன உதவி செய்யணும், அப்புறம் அந்த உதவி அவங்க செய்யறப்ப அந்த உதவி எப்படி அவங்கள பொறுப்பு உள்ளவங்களா மாத்து. ஏழ்மையில அவங்களுடைய கஷ்டத்துல நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களை நம்ம என்ன பண்றோம், அவங்க சொந்த காலில் நிக்கிறதுக்கு தான் நம்ம உதவி செய்யறோமே தவிர கடைசி வரைக்கும் நம்மளை சார்ந்து இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம். அந்யோன்யம் சொல்றப்ப இன்னைக்கு சில சமயம் என்ன கிறிஸ்தவ உலகத்துல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம கொடுக்குற அந்த ஈகையும் கூட தவறாக என்ன பண்ணுங்க பயன்படுது. சபைன்னு சொல்றப்ப சபைக்கு வர பணம் எல்லாமே கடவுளுடைய. அப்ப அந்த சபைக்கு வர பணத்தை நம்ம யாரு கொடுக்குறோம், எதுக்கு கொடுக்குறோம், அது எப்படி செலவு செய்யப்படுதுன்னு கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். சோ ஆகையினால அந்த அந்யோன்யம் சொல்றப்ப அந்த ஐக்கியத்துல, அந்த ஐக்கியத்தினோட நோக்கம் என்ன, ஒருவரும் குறைப்பட்ட சாப்பாடு இல்லாம ஒருத்தர் செத்துறக்கூடாது, துணி இல்லாம ஒருத்தன் என்ன பண்ணக்கூடாதுங்க, கிழிஞ்ச துணியை போட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, சுத்தக்கூடாது, வீடு இல்லாம ஒருத்தன் தெருவுல படுத்து தூங்கக்கூடாது. அப்ப அதெல்லாம் சபை என்ன பண்ணணும், பராமரிக்கணும். அதுல எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்கிறதா இருக்கும். அதுதான் அந்த சபை ஐக்கியம் சொல்றோம். இப்போ 1 தொழுகை ஐக்கியம், 3வது பக்தி விருத்தி அடைதல். மறுபடியும் பக்தி விருத்தி அடைதல் என்று சொல்லும் போது இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பரிசுத்தத்தில் வளருதல். சபையில இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசுத்தத்துல வளருகிறோம். இப்போ ஒரு சபைன்னு சொல்றப்போ அந்த சபையில என்ன இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா சீஷத்துவம், இங்கிலீஷ்ல டிசைபிள்ஷிப் என்று சொல்லுவோம். இப்போ நான் உதாரணமா நாமக்கல்ல வந்து பொறுப்பெடுத்த போது சர்வீஸ்னா முதல் ஜபம், சர்வீஸை நான் தான் என்ன பண்ணணும், லீட் பண்ணணும், நான் தான் பிரசங்கம் பண்ணணும், நான் தான் முன்னாடி நின்று பாட்டு பாடணும், நான் தான் முடிவு ஜபம் என்ன பண்ணணும். ஐ டோல்ட் திஸ் இஸ் நாட் த வே. குடும்பம் இருக்குது அப்படின்னா இந்த 70 குடும்பத்தையும் கடவுளுக்குள்ளார வளர்க்கணும் அப்படின்னா ஒரு போதகர் எல்லாத்தையும் செஞ்சா என்ன பண்ணாது. அப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வேதாம கல்லூரி அங்க சபைக்கு வரைச்சு, அதுல 8 நல்ல பிரசங்கம் பண்றவங்கள தெரிந்தெடுத்து இப்போ சபை ஆராதனை அவங்க என்ன பண்ணுவாங்க நடத்தும். வெள்ளிக்கிழமைகள் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன், பிரசங்கம் பண்ணுவேன். அப்போ ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ அடுத்த வருஷம் நாங்க என்ன பிளான் பண்ணிக்கிறோம்னா, இப்போ எங்க சபையில 70 குடும்பம் இருக்கு. அந்த 70 குடும்பங்களை 8 குரூப்பா பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கு 9, 10 குடும்பம் வரும். என்ன பண்ண போறாங்க, இந்த குடும்பத்துல இருக்கவங்க சபைக்கு வராங்களா, அவங்கள போய் விசிட் பண்றது யாருடைய, இவங்க எல்லாம் வேலை செய்யறவங்க தான். ஒரு டீச்சர் இருக்காங்க, பேங்க்ல வேலை செய்யறவங்க. வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்ஸ்ல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
அவங்க பொறுப்புல இருக்கிற அந்த 8 குடும்பங்களை அவங்க என்ன பண்ணணும், வழி நடத்தணும். அப்ப அடுத்த வருஷம் நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த 8 குடும்பத்தை மறுபடியும் ரீசஃபிள் பண்ணுவோம். புதிய தலைவர்கள் வராங்களா, அப்ப அதை குறைத்து 5 குடும்பங்களா மாத்தி 10 பேருக்கு என்ன பண்ணுவோம். ஒருத்தரே இப்ப இந்த ஒரு வருஷம் இவர் இந்த 8 குடும்பங்களுக்கு வந்து வழி நடத்துறதா இருக்கிறாருன்னா அடுத்த வருஷம் அவர் வேற 8 குடும்பங்கள் என்ன பண்ணணும். ஏன்னா சில டைம் என்ன ஆயிரும், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கேங்கா மாறிடும், 8 கேங்கா மாறிடும். 8 கேங் 8 தலைவர்களாக என்ன பண்ணும். இப்ப இந்த 8 நபர்களை கடவுளுக்குள்ளாக வழி நடத்தி அவங்கள சரியான பாதையில கொண்டு போறது போதகராக என்னுடைய வேலை. இவங்க 8 பேர் என்ன பண்றாங்க, சபையில இருக்கிற மற்ற குடும்பங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஊழியம் செய்து அந்த குடும்பம் ஒவ்வொன்றும் வளர்றத பார்க்குது அவங்களுடைய. அப்போ அதான் டிசைபிள்ஷிப் என்று சொல்றோம். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து 5000 பேரை போஷிக்கிறப்போ பிலிப்பு வந்து சொல்றாரு, எதுவுமே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. நீங்க உணவளிங்க, நீங்க போய் அவங்கள உட்கார வைங்க. ஒரு 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 சபை தலைவர்களுடைய பொறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய கண்காணி சபை என்ன பண்ணும், அதான் என்னதுங்க, பக்தி விருத்தி. அப்பதான் அந்த சபையில இருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை போல என்ன பண்ண முடியும், வளர முடியும். இல்ல அப்படின்னு என்ன ஆகும், ஒரு சிலர் மட்டும் சபையில வளர்ந்துட்டு இருப்பாங்க, மத்தவங்க என்ன பண்ணும், சபையில வளராமல் இருப்பாங்க. 4வது சாட்சி அளித்தல். சாட்சி அளித்தல் என்று சொல்லும்போது 1 தீமோத்தேயு 3:15 என்ன வாசிக்கிறோம்னா, சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் திருச்சபை. Church is the pillar of truth. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய், பில்லர் அண்ட் ஃபவுண்டேஷன். இப்ப உங்க சபை இடம் பேர் என்ன, பர்ணமேட்ல இருக்க சபை வந்து அதாவது கடவுளுடைய வசனத்திற்கு அந்த இடத்துக்கு ஃபுல்லா எப்படி இருக்குதுங்க, தூணும் ஆதாரமாய். இந்த அர்த்தம் என்னன்னா, இப்ப நீங்க மெட்ராஸ்ல போனீங்கன்னா கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ். இப்ப லைட் ஹவுஸ் எதுக்காக அங்க இருக்கு, லைட் ஹவுஸ் உடைய பர்பஸ் நீங்க சொல்லுங்க. லைட் ஹவுஸ் பாத்துட்டீங்களா, லைட் ஹவுஸ் எதுக்காக படிச்சிருக்காங்க, கடல்ல இருந்த கப்பலுக்கு வைக்கிறது. அது இங்க ஒரு கரை இருக்கு, நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, ரொம்ப பக்கத்துல வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கப்பலுக்கு என்ன பண்றதுங்க. அப்போ உங்க சபை வந்து என்ன பண்ணும்னா, ஊர்க்காரங்க எல்லாம் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு உங்க சபை வந்து ஒரு லைட் ஹவுஸா இருக்கும். அதுதான் அதனுடைய வேலை, சாட்சி அளித்தல்னு சொல்லுவோம். அடுத்து இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:14 சொல்ல, நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கிறீங்க, ஒளியா இருக்கிறீர்கள், பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க, உப்பா. இப்ப இந்த பரணமேடுல இருக்கிற ஒரு சபை வந்து பரணமேடு கிராமத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. கடவுள் நியாய தீர்ப்பு நாள்ல அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து யாருக்கிட்ட நீங்க கணக்கு கேட்பாரு, உங்கள்ட்ட தான். நாமக்கல்ல எங்க சபை இருக்குது அப்படின்னா நாமக்கல்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் எங்க சபை தான் என்னதுங்க, கடவுள் கணக்கு கொடுக்கும். அப்போ நான் ஜீவனுள்ள தேவனை குறித்து நானும் என்னுடைய சபையும் என்னை சுற்றியுள்ள சமுதாயத்துக்கு எப்படி சாட்சியா. 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கூட அதை பார்த்துருக்கீங்க. அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்ற ஐயாவை உயிரோட எரிச்சப்போ அங்க இருந்த ஒரு கலெக்டர், ஒரு IAS அதிகாரி அவரை பத்தி சாட்சி சொல்றாரு. நீங்க யாரும் பாத்தீங்களா, அது நான் வேணா ஒரு மணி அனுப்பிச்சிருக்கேன், அதை கண்டிப்பா எல்லாரும் கேட்கணும். அந்த IAS அதிகாரி அவரை கொடுத்த சாட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சரியமான ஒரு சாட்சி. ஜேம்ஸ் கிறிஸ்டின் ஜெபகுமார் அவருடைய ஊழியர்கள் வந்து அவர் ஸ்கூல்ல வந்து 4 கேட் இருக்கும். அந்த 4 கேட் தூண்லையும் ஒரு என்ன எழுதிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர். எக்ஸாக்டா எப்படி எழுதிருக்காங்க, இதான் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி எழுதி. அப்ப அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதை விரும்பாத சிலர் போய் என்ன பண்ணிருக்காங்க, இந்த 4 கேட்லயும் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர்னு எழுதியிருக்கிறது நீங்க என்ன அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, இதை அழிச்சேன்னா நான் ஸ்கூலே நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி 3 நாள் ஸ்கூலுக்கு லீவ் விட்டார். அப்போ அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா 3000 பிள்ளைங்களுக்கு மேல படிக்கிறாங்க. பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், அரசியல்வாதிகள் பிள்ளைகள் என்ன பண்றாங்க, கலெக்டர் பிள்ளைங்களும் அங்கதான் படிக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க எல்லாம் வந்து நீங்க ஏன் ஸ்கூல்ல இப்படி லீவ் விட்டுருக்கீங்க அழிக்க சொல்றாங்க. ஆகையினால எனக்கு ஸ்கூல் நடத்த விருப்பம் இல்லை, நான் ஸ்கூலை மூடலான்னு இருக்கேன். உடனே அங்க போனவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதிர்க்கிறவங்கள நாங்க பாத்துக்கிறோம், உங்க ஸ்கூல்ல படிக்கிறதுனால எங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்துல என்ன பண்றாங்க, வளர்றாங்க. தயவு செய்து இந்த ஸ்கூல்ல மூடிடாதீங்க, நாங்க அந்த பிரச்சனையை பார்க்கிறோம், நீங்க ஸ்கூல்ல என்ன பண்றோம். அதுக்கு பேர் தாங்க சாட்சி. சபையவே ஒருத்தங்க மூடணும்னு சொன்னாலும் ஊருக்காரங்களாம் வந்து என்ன சொல்லணும், எங்க பிள்ளைங்களும் நாங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம்னா அது காரணம் இந்த சபை தான். இந்த சபையை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுங்க, மூடிடக்கூடாது. அப்ப சபை என்பது என்னது அப்படின்னா, இந்த சமுதாயத்திற்கு சாட்சி உள்ளதாக என்ன பண்ணுங்க மாறு. அடுத்து பாதுகாத்தல், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று.
இப்ப பவுல் வந்து சொல்றாரு, அப்போஸ்தலர் 20:28 நம்ம வாசிச்சோம். அதுக்கு அடுத்த வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, பவுல் சொல்றாரு, நான் இப்ப போறேன், நான் போன உடனே ஓநாய்கள் வரும். இயேசுக்கு சொன்னார், ஆடுகளுக்கு ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப இந்த ஓநாய் அப்படிங்கிறது யார? RSSயா, VHPயா? நம்ம எப்பொழுதும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஓநாய்ங்கிறது யாருன்னா சர்ச்சுக்குள்ள தான் இருக்காது, நல்ல உபதேசம். அங்க ஓநாய்னு இயேசு கிறிஸ்து யார சொன்னார் தெரியுமா? யூத மத போதகர்கள். பவுல் வந்து ஓநாய் வரும்னு சொல்லி யார சொன்னார் தெரியுங்களா? கள்ள போத, இயேசுவின் நாமத்தினாலே வருகிறவர்கள். இவங்க இயேசுவின் நாமத்தினாலே வருவாங்க, ஆனா வேதம் சொல்றதை மறுதளிப்பாங்க. வேதம் சொல்றாங்க. அப்போ சபையினுடைய பணி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பரிசுத்த வேதாகமத்தின் போதனைகளை நம்ம பாதுகாக்கணும். நம்ம பாப்டிஸ்ட் சபைகளுடைய ஒரு அஸ்திபாரமான ஒரு கருத்து என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, வேதம் மட்டுமே மேலான அதிகாரம். இப்போ ஒரு சபையானது இந்த வேத புஸ்தகத்தின் சத்தியங்களை பாதுகாத்து பராமரித்து இந்த உலகத்துக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஆக்சுவலா நம்ம SBM மிஷினரிமார்கள் வந்து தமிழ்நாட்டுல ஊழியம் பண்ண போது அவங்களுடைய வெளியீடுகள் வந்து எல்லா சபையாரும் வாங்கி படிச்சாங்க. நம்ம 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 புஸ்தகங்களை தயவு செய்து நீங்க வந்து நம்ம SBM வெளியீடு, நம்ம தமிழ் பாப்டிஸ்ட் வெளியீடு புஸ்தகங்களை நீங்க வந்து படிக்கல அப்படின்னா அந்த புஸ்தகங்கள்லாம் வாங்கி எல்லாரும் படிக்கணும். உண்மையான வேத உபதேசம், வேத சத்தியங்கள். மிஷினரிகள் போனதுக்கு அப்புறம் நம்மளால புஸ்தகங்கள் என்ன பண்ணலைங்க, வெளியிடல. ஏன்னா அந்த சத்தியத்தை பாதுகாக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள என்ன பண்ணிச்சுங்க, இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்நிய உபதேசங்களை வந்து சபைக்குள்ள அப்படியே ஊடுருவி சபையை வந்து ரொம்ப சீரழிச்சிட்டு இன்னைக்கு நல்ல உபதேசம் இருக்கிற ஒரு இடம். அதுவும் சென்னையில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில தான் எல்லாமே வந்து சங்கமமாக்குற ஒரு இடம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சென்னையில தான் வந்து என்ன பண்றாங்க, ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் மக்கள் இருக்காங்க, இங்கதான் பணம் இருக்கு, இங்கதான் செல்வாக்கு என்ன பண்ணுதுங்க இருக்கு. அப்ப சென்னை பகுதியில உங்களுடைய சபை இருக்குது அப்படின்னா இந்த சத்தியத்தை பாதுகாத்து இதை எடுத்துட்டு போகும். நாங்க ரீசெண்டா ஒரு போதகர் கருத்தரங்குக்கு நான் பேச போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 100 போதகர்கள் அங்க இருப்பாங்க. கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, இன்னைக்கு மரித்தால் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவங்கிற நம்பிக்கை உங்களுக்கு? 10 பாஸ்டர் கூட தெரியும். அப்ப நான் ஒரு பாஸ்டர், நீங்க ஏன் வந்து கை தூக்குறாரு? அவரோட கடைசி வரைக்கும் நன்மையா இருந்தா பரலோகம். இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பின் மகத்துவத்தை கூட அவங்க என்ன பண்றாங்க, அறியாதவர்களாக. அடிப்படையா ரட்சிப்புனா என்னன்னு தெரியாதவங்க போதகர்களாக என்ன பண்றாங்க. இன்னைக்கு வேதத்தையே முழுமையா படிக்காதவங்க போதகர்களாக என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில இந்த சத்தியத்தை, வேத சத்தியத்தை பாதுகாக்கும் மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு கடவுள் கொடுத்தாரு? நமக்கு. இதெல்லாம் எங்க நடக்குதுங்க? சபைக்குள்ளாக. தொழுகை, ஐக்கியம், பக்தி விருத்தி அடைதல், சாட்சி அடைத்தல், பாதுகாத்து. இது நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சமுதாய மாற்றங்களை கொண்டு வருது. யூ ஷுட் பிரிங் அ கல்ச்சரல் சேஞ்ச். போன வாரம் நாங்க எங்க சபையின் மூலமா 2 இடத்துக்கு நாங்க போனோம். ஒவ்வொரு வருஷமும் எங்க சபையில ஏதாவது மிஷினரி பணித்தலங்களை போயிருப்பாங்க. ஒரு இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடையன்குடி. திடீர்னு 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சமஸ்கிருதத்துல தான் தமிழ் வந்ததுன்னு சொல்லி ஒரு கதையை என்ன பண்ணிட்டான், ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணிட்டான், தமிழ் மக்களை பயங்கரமா அடிமைப்படுத்து. அவர் வந்த நாட்கள்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்த நிறைய மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் மேலாடை அணிவாங்க. இதை வந்து கவர் பண்ணக்கூடாது. ஆண்கள் வந்து செருப்பு, துண்டு கொடி, இப்படி நிறைய. இந்த பிராமணர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த பிராமண ஆதிக்கம், மேல் ஜாதி ஆதிக்கத்தினால இந்த தமிழ் மக்களை போட்டு என்ன பண்ணியிருந்தான், ஒடுக்கி வச்சிருந்தான். அவனுடைய மொழியை என்ன பண்ணியிருந்தான், ஒடுக்கி வச்சிருந்தான். இப்ப அந்த ராபர்ட் கால்வெல் அப்படிங்கிற ஐயா வந்து திருச்சபைகளை ஸ்தாபித்தது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா நடந்து போயிருக்காரு. சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்து போயிருக்காரு. ஒவ்வொரு ஊரா போய் ஆராய்ச்சி பண்ணி, இந்த தமிழ் மொழி என்பது சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழி அல்ல, இது ஒரு தனித்துவம் வாய்ந்த மொழி. இந்த தமிழ் மொழியில இருந்து தான் மற்ற மொழிகள் வந்தது. அப்போ இந்த பிராமணர்கள் கீழே இந்த தமிழர்கள் என்னது இல்ல, இவங்களுடைய கலாச்சாரம், இவருடைய நாகரிகம் முற்றிலும் என்னது வேறுபட்டதுன்னு அவர்தான் முதல்ல திராவிடம்ங்கிற வார்த்தையை என்ன பண்றாருங்க கொண்டு வர. திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு, எதுக்காக அவர் திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தையை அவர், திராவிடம் என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் பிராமணர்களை உள்ளடக்காத ஒரு வார்த்தை. அப்ப இந்த திராவிடம்னா என்ன, தமிழ் கலாச்சாரம்னா என்ன, தமிழ் மொழினா என்ன, தென்னிந்திய வரலாறுனா என்ன, இவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஒப்பிலக்கணத்தை என்ன பண்றாருங்க எழுதி வடிவம்.
ஏன் கவர்னர் ஆர்.என். ரவி வந்து ராபர்ட் கால்வெல் மேல அவ்வளவு கோபமா இருக்கிறாருன்னா, அவருடைய சித்தாந்தம் தான் இந்த திராவிட இயக்கங்கள் உருவாகி தமிழ்நாட்டுல பிஜேபியோ காங்கிரஸோ ஆட்சி அமைக்காதவாறு என்ன பண்ணுங்க. காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே காமின ஆதிக்க கட்சி. இன்னைக்கு அரசியல் பேசுறதுக்காக நான் சொல்லல. நான் எதை சொல்றேன் அப்படின்னா, அந்த ராபர்ட் கால்வெல் என்ற அந்த போதகருடைய பணி என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சபை வளாகத்துக்குள்ளா வராம ஒரு கல்ச்சுரல், ஒரு சமுதாய மாற்றத்தை உண்டு. அந்த அவருடைய எழுத்துக்கள்னால கவர்ந்து ஈர்க்கப்பட்டவர் தான் தந்தை பெரியார், கருணாநிதி, இந்த மாதிரி திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாமே. அப்ப என்ன ஆகுது, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கு கல்வி வளர்ச்சி வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கு ஆஸ்பத்திரி தடிக்கு விழுந்தா நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு சுகாதார மையத்துல போய் என்ன பண்ண முடியும், விழ முடியும். இது இந்த மாற்றங்கள் எல்லாமே உருவானதுக்கு காரணம் என்னன்னா அந்த ராபர்ட் கால்வெல் அப்படிங்கிறவர். இப்ப அந்த சபை என்ன பண்ணுதுங்க, ஒரு தேசத்தின் வரலாற்றவே புரட்டி. அடுத்து அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஊருக்கு போனோம், டோனாவூர் அப்படிங்கிற ஊர். அங்க வந்து ஏமி கார்மைக்கல் அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து ஊழியம் பண்ணாங்க. இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்துல பிறந்தவங்க. அவங்க வந்து ஜப்பான்ல ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அயர்லாந்துல இருந்து ஜப்பானுக்கு போயிருக்காங்க. ஜப்பான்ல இருந்தப்போ இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இந்தியாவுக்கு வந்தோடனே அவங்களுக்கு தமிழ் கத்துக்கணும்னு என்னதுங்க ஆசை. பெங்களூர்ல இருந்தவங்க என்ன பண்றாங்க, நீங்க மதுரைக்கு போங்க, மதுரைக்கு போனீங்கன்னா தமிழ் கத்துக்கணும், அங்கதான் நல்ல தமிழ், அங்கதான் சங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே மதுரைக்கு வந்திருக்காங்க. மதுரைக்கு வந்தப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோயில்ல போனா அங்க சின்ன சின்ன குழந்தைங்களை, பெண் குழந்தைகளை கோயில்ல கொண்டு நேர்ந்து விட்டுறாங்க. எதுக்காக நேர்ந்து விட்டுறாங்க அப்படின்னா, தேவதாசிகள் கோயில்ல அவங்கள விபச்சாரத்துக்காக என்ன, அதை விபச்சாரம் சொல்ல மாட்டாங்க, தேவதாசி. அடுத்து அந்த கோயில் திருவிழா எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த இளம் பெண்கள் கோயில்ல யாரெல்லாம் தேவதாசிகளை விட நடனம் ஆடுவாங்க. இதை பார்த்தவொடனே அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, உள்ளம் உடஞ்சிச்சு. அப்போ என்ன பண்றாங்க, அந்த டோனாவூருங்கிற ஒரு இடத்த வாங்கி யார் இதுக்கெல்லாம் தள்ளப்படுவாங்கன்னா, அந்த நாட்கள்ல விதவைகளுடைய குழந்தைகள். விதவைகளுக்கு என்னதுங்க, வேலை செய்யக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில போகும். அவங்களுக்கு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த பெண் குழந்தை அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, வளர்த்து ஆளாக்க முடியாது. இப்ப அந்த பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற கோயில் பூசாரிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த பூசாரி என்ன பண்ணுவான், பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கோயில கொண்டு விபச்சார மடத்துல அவங்களுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க, தாசின்னு விட்டுருவாங்க. இந்த தேவதாசிகள் முறை இருந்தது. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஊர் ஊரா போய் அப்படி ஏழை விதவை 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் அதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, காப்பாத்திருக்காங்க. அந்த அம்மாவுடைய முயற்சி மற்றவர்களை எல்லாம் கவர்ந்து, இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கு என்னன்னா, கோயில்கள்ல தேவதாசி முறை இருக்கக்கூடாது. அப்ப எங்க ஆரம்பிக்குதுங்க, ஒரு பெண்மணி அவளுடைய விசுவாசம், அவளுடைய சபை, அவளுடைய ஊழியம் சட்டத்தை நம்புது. அதே மாதிரி வில்லியம் கேரின்னு ஒரு ஐயா வட இந்தியாவுக்கு வந்தார். அவர் வந்தப்போ அந்த நாட்கள் ஒரு கட்டை ஏறுதல் என்னன்னா, கணவன் இறந்த உடனே கணவனோட சேர்த்து மனைவியும் போட்டு என்ன பண்ணிடுவாங்க. அது எப்படிப்பட்ட மனைவி நீங்க கேட்டீங்கன்னா, ஐயாவுக்கு 70 வயசு இருக்கும், அவர் கல்யாணம் பண்ணிருக்கிற பொண்ணுக்கு 12 வயசு இருக்கும். நான் இந்த டேவிட் மார்லிங் ஐயாவுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு, ஏர்னஸ்ட் பூத் சென்னைக்கு வந்த அந்த SBM மணப்பெண் திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறான். 10 வயசு அவள் கல்யாணம் பண்ணிட்டு, எத்தனை வயசு பெரியவர், 60 வயசு மேல. அது போல பெரியாருக்கே கல்யாணம் பண்ணி பெரியார் அப்படி, அது வேற கணக்கு. இப்ப என்னன்னா, வில்லியம் கேரி இதை பாக்குறாரு. பார்த்த உடனே இது ஒரு பாவம், இதை செய்யக்கூடாது. அவர் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தோடனே அவரோடு கூட ராஜாராம் மோகன் ராய்னு ஒருத்தர் என்ன பண்றாருங்க. சரி, நம்ம புஸ்தகத்துல ராஜாராம் மோகன் ராய் பேர் தான் இருக்கு, வில்லியம் கேரி பேரு. ராஜாராம் மோகன் ராய் எல்லாம் சதியெல்லாம் உடன்கடையறதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக போராட கிடையாது. ஃபர்ஸ்ட் வில்லியம் கேரி போராடுறத பார்த்துட்டு எங்கேயா இருந்த அந்த மனுஷன் நம்ம ஊர் பொண்ணுங்களுக்காக வாதாடுறாருன்னு சொல்லி இவங்க. இப்ப என்ன பாருங்க, சபை என்பது எப்படி போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கடவுளை சரியான விதத்துல தொழுது கொள்றாங்க. அங்க சரியான ஒரு ஐக்கியம் இருக்கு. சபைக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள் என்ன பண்ணுதுங்க போகுது. அந்த சபை சமுதாயத்துக்கு என்ன பண்ணுதுங்க, சாட்சியா மாறுது. அந்த சபை சுவிசேஷத்தை என்ன பண்ணுதுங்க, பாதுகாக்குது. சுவிசேஷத்தை சர்ச்சுக்குள்ளார மட்டும் என்ன பண்ணுங்க, பாதுகாக்கல, சர்ச்சுக்கு வெளியில என்ன பண்ணுதுங்க. அப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன சட்டம் கொண்டு வராங்க, இனிமேல் இந்தியாவோட உடன்கட்டை ஏறுதல் என்ன பண்ணுங்க. அடுத்து நீங்க பாருங்க, ராபர்ட் மெக்கல்லே உடைய கல்வி முறையை ரவிதான் அதை ஆரம்பிச்சாரு. மோடியும் என்ன பண்ணிட்டாருங்க, வெளியில வந்து பேச ஆரம்பிச்சு. இந்த ராபர்ட் மெக்கல்லேங்கிற அவர் இந்தியாவுக்கு வந்த போது தாழ்ந்த ஜாதி மக்களுக்கு எஜுகேஷன் தேவை.
அப்ப எழுதி வச்சிருக்கான் வேதத்துல என்ன அப்படின்னா, பிராமணனை தவிர மேல் ஜாதியை தவிர வேற எவனாச்சும் கல்வி கத்துக்கணும்னு உன்கிட்ட வந்து கேட்டானா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்து. ராபர்ட் மெக்கலே அப்படிங்கிறவர் இங்கிலாந்துல இருந்து வந்தார். அவர் பாக்குறாரு இந்த இந்திய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும்னா இவன் கல்வி என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். அப்ப அவர் கொண்டு வந்த கல்வி முறை தான் இன்னைக்கு இருக்கிற இந்தியன் ஸ்கூல் சிஸ்டம். எகைன் அது ஒரு பர்ஃபெக்டா இருக்கு, அது எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லி சொல்ல கிடையாது. ஆனால் அவர் கொண்டு வந்த கல்வி முறை தான் சமுதாயத்துல அந்த ஜாதிகளுக்குள்ளாக இருந்த ஏற்றத்தாழ்வுகள் என்ன பண்ணிச்சுங்க, உடைச்சிருந்து. ஒரு காலத்துல நீங்க போனீங்கன்னா மேனேஜர்னா பிராமின் தான், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே யாருங்க, ஆபீசர்ஸ் எல்லாமே என்னதுங்க, பிராமின் தான். ஆனா இன்னைக்கு ஒரு சூத்திரனும் அந்த இடத்துல போய் உட்கார முடியுது அப்படின்னா அந்த கொண்டு வந்து என்னதுங்க, கல்வி. இப்ப இந்த கிறிஸ்தவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா,